இந்திரா, மௌனத்தோட அச்சத்துக்கு முன்னால மரணத்தோட குரல் உனக்கு கேட்கல? ஏங்க பெரிய வார்த்தை? வார்த்தை பெருசா இருக்கலாம், ஆனா வாழ்க்கை தானே பெருசு. வாழ்ந்திருந்தா வாழ்க்கை பெருசா இருந்திருக்கும் இல்ல? வாழணும்னு நினைச்சா வாழ்ந்திருக்கலாம். வாழ முடியாதவன் எப்படி வாழ முடியும்? வாழ முடியாதவங்களுக்கு எதுக்குங்க வாழ்க்கை? வாழ்ந்துடலாம்னு நினைச்சேன். வாழ்ந்திருந்தா எதையுமே நீங்க நினைக்க வேண்டியது இல்லையே. தோத்து போனவன் வாழ்க்கைய தோண்டி பார்க்க கூடாது. தோத்து போனது நீங்க இல்ல, நான் மரணத்தை எதிர்பார்த்தேன். ஆனா மகன் காப்பாத்திட்டான். என்னம்மா சொல்ற நீ? பேசாதீங்க. எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு? உங்களோட வாழ்ந்த வாழ்க்கை, உங்களோட வாழ்ந்த காலம் எல்லாமே கசந்து போச்சு. கசந்ததை நினைக்கவும் கூடாது, முகர்ந்து பார்க்கவும் கூடாது. நான் கசந்தவனாயிட்டனா இல்ல வாழ்க்கை கசந்துடுச்சா? கசந்தது வாழ்க்கைதான், ஆனா கசந்தது உங்களால. என்னால கசந்தாலும் நான் உனக்கு கசக்கல் இல்ல. அப்படி என் வாழ்க்கையில எனக்கு பிடிச்சவரை தான் உங்களை தேர்ந்தெடுத்தேன். என் வாழ்க்கையில நான் இப்ப வெறுக்கிற ஒரே ஒரு ஆள் நீங்க மட்டும்தான். எனக்கு என் புள்ளதான் முக்கியம். தனி ஒரு மனுஷியா போராடி நான் அவனை உருவாக்கிட்டேன். கூட என் அண்ணன் துணை. ஆத்துல போற படக நட்டாத்துல விட்டுட்டு போறவன் படகுக்காரன் இல்ல, அவன் துயரக்காரன். சோகத்தோட வாழ்றதுக்கு பிறந்தவ இல்லைன்னா சொந்தத்தோட வாழணும்னு வளர்ந்தவனா. ஆனா உங்களை கல்யாணம் பண்ண பிறகு சொந்தம் எனக்கு சொந்தம் இல்ல, சோகம் மட்டும்தான் எனக்கு சொந்தம். செத்து போன நீங்க செத்தே போயிருக்கலாமே. எதுக்கு போனோம் என் முன்னாடி? அம்மா, பிணத்தோட என்னம்மா பேச்சு உங்களுக்கு? தொட்டிலையும் கட்டிலையும் மரணத்தோட ஊஞ்சலா ஆக்கிட்டு போனவம்மா அந்த ஆளு. சுமந்தவன் சோகமா இருக்கலாம், சுமக்காதவனுக்கு அது சோகம் இல்லம்மா, அதுவே அவருக்கு பெரிய சந்தோஷம். வேஷம் போடுறதுதான் அவருடைய வாழ்க்கை. நான் எத்தனை தடவை சொல்றது அவர் உள்ள சேர்க்காதுன்னு. நீ ஏம்மா அவர் உள்ள சேர்க்கிற? முடியலடா, வந்து நிக்கிறாரு, நான் என்ன பண்ண முடியும்? அம்மா, இமோஷனலா எதையும் டீல் பண்ணாதம்மா. உன் வாழ்க்கையை கெடுத்தவர் இவரு. உன்னையும் என்னையும் தனியா தவிக்க விட்டுட்டு போனவர். அதை மறந்துடாதம்மா, எதையுமே மறந்துடாத. யோ, நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், ஒரு நாள் உன்னை அடிச்சிருக்கேன். அடிச்சதுக்கு அப்புறம் அறிவு இல்லையா உனக்கு? அடிச்சவன் நீ தானடா. மரியாதை கெட்டு போயிடும். மரியாதை வயசுக்கு கொடுக்கறது, மனுஷனுக்கு இல்ல. ஏன்னா
நீ மனுஷனே இல்ல. பெத்து எடுத்தவன் தத்து கொடுத்திருக்கலாம், பெத்தவளை விட்டுட்டு போயிருக்கலாம். நீ கட்டினவளையும் பெத்த பையனையும் விட்டுட்டு போயிட்டியே. உன்னை எப்படி அப்பாவை ஏத்துக்க முடியும்? கடிக்க வர்ற நாய கல்லால் அடிக்கலாம், ஓடுற நாய தேடி பிடிச்சு அடிக்க முடியும். ஓடிடு, உன்னை விட்டுற. ஓடல விடமாட்டேன். மகனே இந்திரா, 2 பேரும் என்ன மன்னிச்சிடுங்க. தப்பு 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 தப்பு. நான் பண்ணதெல்லாம் தப்பு. தப்பிக்கிறதுக்காக நீ பண்ணது தப்பு. அதை இப்பவும் தப்பிக்கிறதுக்காக சொல்லாத. சோதனைகள்ல தவிக்க விட்டுட்டு போன நீ சொந்தங்களை தேடி வரக்கூடாது. வெளியில போ. போயா வெளிய. யோ போயான்னு சொல்றல. ரொம்ப நாள் ஆச்சுமா உன் கையால சாப்பிட்டு. என்னப்பா பண்றது? இனி என் கையால தானே நீங்க சாப்பிட்டாகணும். என்னப்பா பாக்குறீங்க? சாப்பிடுங்க. அப்பா, இதுக்கு என்னதான்ப்பா வழி? எதுக்குமா? நம்ம வீட்டு பிரச்சனைக்கு. நான் சாப்பிட்டுருவாமா? பேசிக்கிட்டே சாப்பிடலாம்லப்பா. பேசிக்கிட்டே சாப்பிட்றதுக்கு பேசாம சாப்பிடாமலே இருக்கலாம். அப்பா, நில்லுங்கப்பா. ஏன்பா சாப்பிடல? சாப்பிட விடலையே நீ. நான் கேக்குறது தப்பாப்பா? நான் தான் கேள்விகளுக்கு பதில் சொல்ல தெரியாதுன்னு சொல்லியிருக்கேனம்மா. பதிலே தெரியலங்கிறதுக்காக பாதியில எழுந்து வரணுமாப்பா? பாதியில எழுந்தது பதிலுக்காக இல்ல, பதிலுக்காக. வார்த்தைகளால எப்பவும் என் வாயை அடைச்சிடுறீங்க. இல்லம்மா,
நீ சுத்தி சுத்தி எங்க வருவேன்னு எனக்கு தெரியும். சுத்துறதுக்காக நான் அந்த பேச்ச ஆரம்பிக்கலப்பா, விடுறதுக்காக ஆரம்பிச்சேன். எதாம்மா? இந்த நிர்வாகத்தை, இந்த வீட்டு எல்லாத்தையும். ஏம்மா, ஏன் இப்படி ஒரு முடிவு? போதும்பா, இந்த வாழ்க்கை போதும். இந்த வாழ்க்கைக்காக நான் ஆசைப்படலப்பா. நல்லா பெருசா வரணும்னு நினைச்சேன், அவ்வளவுதான். அதுக்கு தான் நான் ஆசைப்பட்டேன். ஆனா இது இப்படி ஆகும் நான் நினைக்கவே இல்லப்பா. அப்பா, இது வேண்டாம்பா. நம்ம பழைய வாழ்க்கைக்கு போயிடலாம்பா. வசதி வேண்டாம்பா எனக்கு. வாழறது வசதியா இருக்கணும். கூட்டுல இருந்து ஒரு கிளி பறந்ததுக்காக கூட்டையே காலி பண்ண முடியாதுமா. பறந்தது ஒரு கிளி, அப்புறம் கூட தேவையில்லையப்பா. கூடாதும்மா. கூட்டுக்குள்ள இருக்கிறவ கூடாதுன்னு போனதுக்காக கூட்டை உடைக்க வேண்டாம். போனது கூட்டுல இருந்து இல்ல, கூடயே அதுதானப்பா. அதுக்காகத்தான் கேக்குறேன். கூடாம போனவ கூடாமலே போயிட்டா. கூடாம போனது கூட கிளியா? கூட்டுக்குள்ள வந்ததுக்கு பிறகு கிளிக்கு தேவை கூடுதான், ரெக்கை இல்லை. ரெக்கைகளை வெட்டி இருந்தா கூடே தேவையில்லையப்பா. அது கூடாதுன்னு தானம்மா கூட்டுக்குள்ள வச்சேன். கூடாத கூட்டு, கூடாத உறவு, கூடாதப்பா. அப்பா, மனசோட கூட்ட மனசு உடைக்கலாம், ஆனா மனசை உடைச்சிருக்க கூடாது. கூடு கட்டி வாழ்ந்த வாழ்க்கைக்கு இப்ப கூட இல்லாம போனாலும் கவலை இல்லை. கூட்டை விட சுதந்திரமா வாழறதுதான்ப்பா முக்கியம். ஒரு கூட்டை உடைச்சிட்டு போறது முக்கியம் இல்ல, ஆனா மனசுக்குள்ள நீ ஒரு கூடு கட்டிட்டு வாழ்ந்திய, அது உடஞ்சிருமாம்மா. உடைஞ்சிடுச்சுப்பா. ஆ. அந்த கூடு உடைஞ்சிடுச்சு. உடைஞ்ச கூட்டுக்குள்ள வாழறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அவசரப்படாத, இந்த கூடு நமக்கானது. வேணாம்ப்பா, எதுவுமே வேண்டாம். நாம நாமளாவே இருப்போம். ஆனா அந்த கூட்டுல இருந்த கிளி பறந்துடுச்சுப்பா. நான் தான் அன்னைக்கே சொன்னேனம்மா, வந்துருவா. அவ கூடு அவளுக்கு தெரியும். ஒருவேளை அப்படி வந்தா 2 கிளியையும் கூட்டுல வச்சு அடிச்சிருங்கப்பா. ஒன்னு என்னையும், இன்னொன்னு பறந்து போன கிளியையும்.
யாரு? என்னம்மா, எப்படி இருக்க காவ்யா? நல்லா இருக்கேன் சார். ஆ, சார், நான் கொடுத்த அக்கவுண்ட்ஸ் ஃபைல் எல்லாம் பாத்தீங்களா? ஆ, பார்த்தேனே. சரி, வா கீழே போய் பேசலாம். வா. வாம்மா. ஆ என்னம்மா, என்ன யோசனை? ஒன்றும் இல்லை சார். காவ்யா, உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. உன்னை வேலை வச்ச கொஞ்ச நாள்லயே உன்னோட நிர்வாக திறமை ரொம்ப நல்லா இருக்கு. உனக்கு முந்தின காலத்து அக்கவுண்ட்ஸ் கூட அவ்வளவு தெளிவா கொண்டு வந்து கொடுத்துருக்கியே. தேங்க்யூ சார். நாம எந்த வேலை செய்யறோமோ அதை சிறப்பா செஞ்சுட்டா யாரும் நம்மளை கேள்வி கேட்க மாட்டாங்க. இது நான் கத்துக்கிட்ட பாடம். உனக்கு அது யார் சொல்லி கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா உன்னோட உழைப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது உழைப்பு இல்லை சார், என்னோட ஆர்வம். என்னை நம்பி நீங்க ஒப்படைச்ச வேலைய சின்சியரா செய்யணுங்கிற அக்கறை. வெரி குட்மா. நல்லாவும் பேசுற. ஆமா, அருண் என்ன சொல்றான்? அவர் என்ன சார் சொல்வாரு? உங்க புள்ள உங்களை மாதிரி தானே பேசுவாரு. ஏமா, உங்களுக்குள்ள வேற ஒன்றும் பிரச்சனை இல்லையே?